நேத்திக்கு வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னல பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் அங்க பாட்டு ஓடுதுன்னு, அந்த பாட்டு இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. சோ அந்த சத்தம் இன்னைக்கும் பேக்ரவுண்ட்ல கேட்டுச்சுன்னா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் 2க்கான ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, டிடி ரிட்டர்ன்ஸ் எடுத்த பிரேமானந்த் டைரக்ஷன்ல ஆர்யா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. மாய புத்தகம் படத்துக்கான ட்ரெய்லர் ஜூலை 9 ஈவினிங் 5 மணிக்கு வரப்போகுது. சரிபோதா சனிவாரம் மூவில இருந்து பிரியங்கா மோகனோட கேரக்டர் போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரியங்கா மோகனோட கேரக்டர் நேம் சாருலதா. வேட்டையன் படத்துக்கான டப்பிங் ஒர்க்கு ஃபகத் வாசில் இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சிம்புவோட STR 48 படத்தை ராஜ்கமல் தான் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாங்க. இப்ப இவங்க விலக போறதா நியூஸ் வருது. கனெக்டிவ் மீடியா அண்ட் PK பிரேம் ப்ரொடக்ஷனும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறதா நியூஸ் வருது. ஆனா இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுக்கு என்ன ரீசன் சொல்லப்படுதுன்னா, STR 48ஓட பட்ஜெட் பெருசா இருக்கிறதுனால இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி மாறும்னு சொல்லப்படுது. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ராயனோட ரன் டைம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குன்னு அப்ராக்சிமேட்டா இப்ப தெரிய வந்திருக்கு. இது ஒரு கரெக்டான ரன் டைம், ஒரு கிறிஸ்பான ரன் டைம் இது. சோ மத்த படங்களுக்கு சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு ரன் டைம் ஒரு நெகட்டிவா இருக்காதுன்னு நினைக்கிறேன். விடாமுயற்சியோட செகண்ட் லுக் போஸ்டர் என்னைக்கு வரப்போறதா மதியம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு நைட்டு 8:02க்கு விடாமுயற்சியோட செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிட்டு 2 போஸ்டர் வந்திருக்கு. 2 நல்லா இருக்கு. என்ன கேட்ட ஃபர்ஸ்ட் லுக்கை விட இந்த போஸ்டர் நல்லா இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ரோட் ஆக்ஷன் படம். சோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கு. இன்னொரு போஸ்டர்ல அஜித் கையில துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு ஃபைட்டுக்கு ரெடியா இருக்காரு. இந்த 2 போஸ்டர் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லுக்கோட கம்பேர் பண்ணும்போது கங்குவா பத்தி ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா, கங்குவாக்கான டப்பிங் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன். இன்னும் அந்த ஒர்க் போய்கிட்டே இருக்கு. சூர்யா அவருக்கான டப்பிங்க முடிச்சிட்டாரு. அவர் முடிச்சிட்டு தான் சூர்யா 44க்கான ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. இப்ப மத்த ஆர்டிஸ்டுக்கான டப்பிங் ஒர்க் போகுது. அண்ட் படத்துல மோஸ்ட் ஆஃப் த CG ஒர்க் முடிச்சிட்டாங்க. சின்ன சின்ன CG ஒர்க் டீடைலிங்காக பண்ணுவாங்கல்ல, அதுக்கான ஒர்க் தான் இப்ப CGல போகுது. கங்குவா பிரசன்ட் போர்ஷனுக்கான கிளிம்ஸ் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல ஐடியா தான். ஆனா சூர்யா பர்த்டேக்கு கங்குவால இருந்து மேக்கிங் வீடியோ தான் வரும்னு விகடன்ல சொல்றாங்க. கோட்ல விஜயகாந்தோட AI கண்டிப்பா வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்ப எனக்கு டவுட்டா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நிறைய விஷயம் இப்ப ரூமரா போகுது. பிரேமலதா விஜயகாந்த் பல இன்டர்வியூல சொன்னாங்க கோட்ல விஜயகாந்த் AI மூலமா கொண்டு வர கேட்டாங்கன்னு. ஆனா விஜயகாந்த் AI மூலமா காட்டுறதுக்கு இது வரைக்கும் யாருமே பெர்மிஷன் வாங்கலன்னு பிரேமலதா விஜயகாந்த் விட்டதா ஒரு நோட்டீஸ் வைரல் ஆகுது. இது என்னன்னு எனக்கும் புரியல. நான் தெரிஞ்சா சொல்றேன். கல்கி எத்தனை லாங்குவேஜ்ல வந்துச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 15 லாங்குவேஜ் கிட்ட இது வந்திருக்கு. சங்கர் அண்ட் அஜித் காம்போ கன்ஃபார்ம் ஆன ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான டாக்ஸ் போச்சு. ஆனா இப்போது நடக்குமாங்கிறது டவுட்டா இருக்கு. நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். AAA மூவில சிம்புக்கும் ஆதிக்குக்கும் சண்டைன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி மார்க் ஆண்டனி மூவில TR வந்து பாட்டு பாடுனாங்கன்னு கேட்டிருக்காரு. AAA மூவில சண்டைலாம் இல்ல, சிம்பு சரியா ஷூட்டிங்க்கு வரது இல்லன்னு அந்த சமயத்துல ஒரு டாக்ஸ் போச்சு. ஆனா அது பெரிய பிரச்சனை ஆகல. கேப்டன் மில்லரோட ஒரிஜினல் கலெக்ஷன் எவ்வளோ? ஒரு சிலர் 106 கோடி சொல்றாங்க, ஒரு சிலர் 72 கோடி சொல்றாங்க, இன்னும் ஒரு சிலர் 150 கோடி சொல்றாங்க. எது உண்மைன்னு கேட்டிருக்காரு. எக்ஸாக்டான கலெக்ஷன் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். இதான் உண்மை. அந்த கணக்கான ரிலீஸ் டேட்டா ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆகஸ்ட்ல படம் வரப்போகுது. பிரபாஸோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. சலார் 2 இருக்கு, ஸ்பிரிட் இருக்கு, தி ராஜசாப் இருக்கு, பாகுபலி 3 கூட வரப்போகுது. அதுக்கான டாக்ஸும் போகுது. அஜித் வெங்கட் பிரபு காம்போ வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது இப்போதைக்கு டவுட்டா தான் இருக்கு. 2 பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு, அதனால டவுட்டா இருக்கு. தகுலைஃபோட செட்டிலைட் யார் வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒன்னு சன் டிவிக்கு போகும், இல்ல கலைஞர் டிவிக்கு போகும். இப்ப பாத்தியோட மூவிஸ் எல்லாம் கொடுத்து இதுக்கான கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது எதுக்குமே ரிப்போர்ட் இல்ல, ஆனா ஒரு சிலர் கிட்ட கேட்டு இந்த லிஸ்ட் அப்ராக்சிமேட்டா ரெடி பண்ணிருக்கேன். பிரம்மாஸ்திரா 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்டேட் இன்னும் வரல, ஆனா 2026ல படம் வரப்போகுது. கமலஹாசன் 2 தேர்ட் 3 டிராப்பா இல்ல ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபியூச்சர்ல வர சான்ஸ் இருக்கு. இந்தியன் 2ல மௌனி ராய் இருக்காங்களா? அண்ட் ராயன்ல தனுஷுக்கு ஜோடி யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மூவில தனுஷுக்கு ஜோடி இல்லன்னு தான் நியூஸ் வருது. இந்தியன் 2ல மௌனி ராய் இருக்காங்களான்னு எனக்கே தெரியல, ஆனா கேஸ்ட்ல அவங்க பேரு இருக்கு. இந்தியன் 2க்கு இவ்வளவு ப்ரமோஷன் பண்றாங்க, ஆனா அந்த படத்துக்கு ஏன் இன்னும் ஹைப்பே இல்லன்னு கேட்டிருக்காரு. இந்த லஞ்சம் வாங்குற கதை படசுன்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. அதான் இதுக்கான எதிர்பார்ப்பு கம்மியா இருக்க காரணம். படம் வந்து நல்லா இருந்தா அதை முறியடிக்கும். தங்கலான் சென்சார்ல சர்டிபிகேட் கொடுத்தாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அந்த அப்டேட்லாம் வரல. இந்தியன் 2ஓட புக்கிங்ஸ் எப்போன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வாரம் படம் வருது. சோ இன்னும் 1 or 2 டேஸ்ல எல்லா இடத்துலயும் ஓப்பன் ஆயிடும். நான் ஓப்பன் ஆனதும் சொல்றேன். பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல அடுத்து வரக்கூடிய பகீரா படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை முன்னாடியே சொல்லியிருக்கேன். இதை பிரசாந்த் நீல் டைரக்ஷன் பண்ணல, ஸ்டோரி மட்டும் தான் அவரு, டைரக்ஷன் அவரு இல்ல. ராம்சேது 2 அண்ட் மாயன் 2 வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்ல. வாத்தியார் ஏன் டிலே ஆகுதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. சோ இனிமே டிலே ஆகாது. சத்யராஜோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. கூலி, சிக்கந்தர், மழை பிடிக்காத மனிதன்லாம் இருக்கு. ஆலம்பனா படம் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த படம் ஜனவரிலேயே வந்திருக்கணும், ஆனா படத்து மேல கடன் இருக்கு, அதனால வரல. சோ இனிமேலும் எப்ப வரும்னு தெரியல. டைட்டானிக் 2 ஃபியூச்சர்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. டைட்டானிக் 2 எடுக்கணுங்கிறது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கு, ஆனா இப்போதைக்கு அதுக்கான அப்டேட் வரல. வணங்கான் படம் ஆகஸ்ட்ல தான் வரப்போகுது, ஆனா ட்ரெய்லர் இப்பவே விடுறாங்க. சோ அதனால படம் முன்னாடியே வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வாய்ப்பு இருக்கு, ஆனா முன்னாடியே படம் வரணும்னா இந்தியன் 2 இல்ல ராயனோட படம் கிளாஷ் ஆகணும், அப்பதான் முன்னாடி வர முடியும். ஸ்டார் படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு புரிஞ்ச மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. நான் ஏற்கனவே இதை பத்தி சொன்னேன். தியேட்டர்ல நான் படம் பார்க்கும்போது எண்டு கிரெடிட் நான் பார்க்கல, OTTல இன்னும் பார்க்க முடியல, நான் பார்த்துட்டு சொல்றேன்.
மார்டின் படம் போஸ்ட்பாண்ட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்படி எந்த நியூஸும் வரல. இந்தியன் 2ல பாலிவுட் ஆக்டர்ஸோட கேமியோ இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கேமியோ இருக்கிறதா நியூஸ் இருக்கு, ஆனா கன்ஃபார்ம் இல்ல. மோகனோட அடுத்த படம் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. கோட் படம் தான் அடுத்து. எனக்கு 3 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. சோ 3 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டு கண்டுபிடிக்க சொன்னேன். தூள் படம் ஃபர்ஸ்ட் யாருக்கு எழுதின கதைன்னு நிறைய பேர் விஜய்னு சொன்னீங்க. கரெக்ட் தான், விஜய் தான் ஆன்சர். இன்னைக்கு வந்து ஃப்ரேம், இது எந்த மூவிக்கான ஃப்ரேம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.